எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ விஜய் சங்கீதா டிவோர்ஸ் நியூஸ்ல இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ சங்கீதா மேம் திருப்பி வந்து ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவோர்ஸ் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் சாரோட நீலாங்கரி வீட்டில் வந்து எனக்கு தங்கறதுக்கு வந்து கோர்ட் வந்து பெர்மிஷன் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சார் வந்து தன்னை வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ கோர்ட் வந்து இது தலையிட்டு டிவோர்ஸ் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டில் வந்து தங்கறதுக்கு வந்து கோர்ட் வந்து எனக்கு சார் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோடி கோடியா விஜய் சார் வந்து சம்பாதிக்கிறாரு. ஸோ எனக்கும் என் குழந்தைகளுக்கும் ஜீவனாம்சம் வந்து சார் வந்து தரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பெட்டிஷன்ல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, விஜய் சார் இப்போ அரசியல்ல இருக்கிறனால அந்த சூழலை கருதி நான் பலமுறை சுமூகமா பிரிஞ்சு போறதுக்கு வந்து முயற்சி செஞ்சேன். ஆனா அவர் வந்து பிரிஞ்சு போக மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவரோட பாலிடிக்ஸோட ஃபியூச்சரை கருதி அவர் வந்து பிரிஞ்சு போக மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி என்னை மிரட்டவும் செஞ்சாரு. இந்த மாதிரி விவாகரத்து கேட்டு நீ நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா உனக்கு வீட்டுக்குள்ள வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி வந்து மிரட்ட வேற செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேட்கும் போது இதெல்லாம் பொய்யா இருக்க கூடாதா, விஜயும் சங்கீதா மாமும் திருப்பி சேர மாட்டாங்களான்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து டிவிகேவோட உமன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நாள்ல இந்த நியூஸ் வந்து வர்றது வந்து ரொம்பவே வந்து வருத்தம் அளிக்கிறது. பார்ப்போம்.